இந்த மாதிரி பாறைக்கு நடுவில் ஒரு மரம் வருதுங்க. இதில் இலைகள் எதுவுமே கிடையாது. ஓடி ஓடிச்சு. போகுது போகுது போகுது. இப்போ வந்தது மேலா ஃபீமேலுங்களா? ரெகுலராக அந்த ஏரியாவில் இருக்கிறதா? மெயில் தான். வைல்ட் டாக்ஸ்லாம் இந்த போட்டடியர்லாம் துரத்திட்டு வந்து தண்ணியில் இறக்கி போட்டடியர் நீந்திட்டு போகிறப்ப பேக்கில் நீந்தி போய் பிடிச்சி சாப்பிடுவேன். ஒரு மான் அடித்தா எத்தனை நாளைக்கு வருங்க அதுகளுக்கு? இந்தியன் வேல்டோவில் அப்போயே சாப்பிட்ருவோம். அப்போயே சாப்பிட்டேன். தண்ணியில் எப்படி விழுகுது பாருங்கள், ரிஃப்ளெக்ஷன் சவுண்டு பாருங்கள். நமக்கு லக் இருந்ததுன்னா நைட் டைமில் யானையெல்லாம் ஸ்விம் பண்ணிட்டு வருங்களாமா இந்த ஐலாண்டுக்குள்ளார. ஸோ இங்கே குளிர் பார்த்திங்கன்னா 16 டிகிரி செல்சியஸுங்க. இப்போ இது வந்து நீலகிரி லங்கூருங்க. தண்ணி பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் எடுக்கிறாங்க. நம்ம பரம்பிக்குளம்லேருந்து கனிமர டீக் ட்ரீ போகலான்னு போயிட்டுருக்கேங்க. அப்புறம் அங்கே முடிச்சுட்டு அப்படியே ஸ்டேக்கு போக வேண்டியதாங்க. இன்னும் அதே மரத்தில் தாங்க லங்கூர்லாம் இருக்குது. நம்ம பரம்பிக்குளம் டேம் போயிட்டு ரிட்டன் வந்தோம். இன்னும் தூங்கிட்டு இருக்கோம் இந்த மரத்துலேயே. கொஞ்சம் பின்னாடிலாம் யானையா? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். மதி மதி மதி. வேலி வியூ பாயிண்ட்டுங்க. இந்த மாதிரி பாறைக்கு நடுவில் ஒரு மரம் வருதுங்க. இதில் இலைகள் எதுவுமே கிடையாது. பட் எல்லோ கலரில் பூவுங்க, பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேலி வியூ பாயிண்ட்டுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4 மணி, நல்ல வெயில். பார்த்திங்கன்னா காலையில் நேரம் ஈவினிங் டைமு இந்த மிஸ்டியோட அந்த வியூ என்ஹான்ஸ் பண்ணி வேறு லெவலில் காட்டும். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா வியூ நல்லா கிளியராக இருக்குது. பட்டு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை அந்த வியூவு. ஏன்னா வெயிலுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டல் அடிக்குதுங்க. இந்த பள்ளத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மூங்கில் மரங்க, நிறைய பெரிய மரங்க. ஆனால் ரொம்ப பெரிய பள்ளம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல லங்கூர், நீலகிரி லங்கூர்ஸ் எல்லாம் இருக்குது, 1 2. பட் கிளியராக இல்லைங்க. இந்த பரம்பிக்குளம் ரோட் சைட்லலாம் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் கொஞ்சம் ட்ரையாக தாங்க தெரியுது. மரங்களே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஞ்சமாக தான் இருக்குது மத்தியான டைமில். கண்ணாடி அடிக்கணும். துன்னக்கடவு டேம் வியூ பாயிண்ட்டுங்க. துன்னக்கடவு டேம் வியூ வந்து நம்ம இங்கே இருந்து பார்த்தா கிடைக்கும். இதாங்க டேம். துன்னக்கடவு டேமில் ஓப்பன் பண்ணுற சட்டர் ஏரியா, அந்த தண்ணி ஏரியா தெரியுது பாருங்கள். காட்டுக்குள்ளைங்க. இது என்ன சாப்பிடுதுங்க? பேம்பு ரைஸ். மூங்கில் ரைஸ் சாப்பிடுது. லேண்ட் ஸ்லைடிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காங்கிரீட் போட்டு ஸ்லோப் கட்டுறாங்க. இதாங்க கன்னிமர டீக் ட்ரீ போகிற ரூட்டு. கன்னிமர டீக். துன்னக்கடவு டேமில் தண்ணி ஓப்பன் பண்ணாங்கன்னா இங்கே இந்த வழியாக தான் போகும் சாலக்குடி. இங்கெல்லாம் சுத்தமாக காஞ்சி போச்சுங்க இந்த ஏரியாவில். இந்த கன்னிமர டீக் ட்ரீ போகிற ரூட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். காடு நல்லா ஓப்பனாக இருக்குங்க. பட் யானை பார்த்தா கிளியராக பார்க்க முடியும். பட்டு சைட்டிங் அமையணும்.
ரெண்டெண்ணெய் இருக்கு போட்டு நல்லா போயிடுச்சு அணியில் அவ்வளோ பார்த்து சேஞ்ச் கொடுங்க 2-3 இருக்குது இந்த மரத்தில் ஒன்று நல்லா தெரியுது இது மேலுங்க மேல் இது மட்டும் நிறையா போயிட்டு காட்டு மாடுங்க கூட்டமாக மேல்கார் வந்து க்ளோஸில் பார்த்தோம். இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா யானையாகட்டு காட்டு மாடுகளாகட்டு இந்த ரோடு வழியாக கிராஸ் ஆகுங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த பக்கம் ஆற்றுக்கு போகும். ஸோ காலையில் ஈவினிங் டைம்லலாம் இந்த ரோட்டில் நம்ம பயணம் பண்ணும்போது நமக்கு லக் இருந்தால் யானை காட்டு மாடெல்லாம் கூட்டம் கூட்டமாக பார்க்க முடியும். இங்கே எதுக்கெல்லாம் வண்டி வந்துச்சுனாங்க நம்ம நிறுத்தி வழி விட்டுட்டு தாங்க போகணும். இன்னும் ஒரு சில இடத்துல வந்து கிராஸ் பண்ண முடியாது. சவுண்டு போடுதுனால நீலகிரிலங்கூர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலலாம் மான் அதிகமாக பார்க்க முடியுங்க. சாம்பா டீஸ் கூட்டமாக இருக்கும். ஒரு சில டைம் ஸ்பாட்டட் டீஸுமே நம்ம பார்த்துருக்கோம் கூட்டமாக. சாம்பா டீஸ் ஸ்பாட்டட் டீர் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கும். இப்போ வந்து அதுக்கு தீனி இல்லையாட்ட இருக்குங்க. யானையாகட்டும் மானாகட்டும் பெருசாக பார்க்க முடியல இந்த கன்னிமாரா டீக்கு போகிற வழியில். ஃபோட்டோ வீடியோ தாத்தா கீழே பிடிங்க சார். லெப்பட் போட்டோ பாட்டி ஓடிஸ் உள்ள ஓடுது. இந்த செடிக்கு நேரம் இந்த உள்ள போகுது. நேரம் இந்த மரத்துக்கு நேரம் ஒரு நேரம் போகுது பின்னாடி போங்க. போகுது லெப்பர்ட் சைட்டிங்க. இங்கே வந்து படுத்துருந்துருக்குது. நமக்கு முன்னால் ஒரு வண்டி வரும்போது வண்டி போட்டுன்னு வெயிட் பண்ணியிருக்கு. அந்த வண்டிக்கு நம்ம வழி விட்டுட்டு அப்படியே வந்தோம்.
கரெக்டாக ரோடை கிராஸ் பண்ணிச்சுங்க லெப்பாடு. கொஞ்சம் லாங் சைட்டிங்கில் தான் பார்த்தோம் லெப்பாடு. அப்புறம் நம்ம பக்கத்தால் போகிறக்குள்ளார அது புஷஸ்குள்ளார போயிடுச்சு. அப்புறம் நம்ம வந்து லெஃப்ட் சைடு உட்காந்துருக்கறனால நம்மளால கிளியராக கேமராவில் எடுக்க முடியல. டப்புன்னு ரைட் சைடில் கைடு இருந்தார், அவர்கிட்ட ஃபோன் கொடுத்தோம், அவருக்கு நீட்டாக எடுத்து தந்துட்டாருங்க. எத்தனை தடவை லெப்பர்ட் சைட்டிங்க? ரொம்ப தடவை பார்த்துருக்கேன். ஓ, லெப்பர்ட் அதிகமாக ஸ்பைட் ஆகுது. பிறந்த வளர்ந்தா இங்கே தான் பரம்பிக்குளம் தான். ஓகே ஓகேங்க. லோக்கல் ட்ரைபு தான். டைம் பார்த்துருக்கேன். ஓகே ஓகேங்க. வில்லேஜுக்குள்ளே சில டைமில் வரும். வந்து நாயில் பிடிக்கிறக்கு வேண்டி வில்லேஜுக்குள்ளே வரும். ஓ, வில்லேஜுக்கே வருங்க. பக்கத்தில் பார்த்து. ஓகே ஓகேங்க. இப்போ வந்தது மேலா ஃபீமேலுங்களா? ரெகுலராக இந்த ஏரியாவில் இருக்கிறதா? மெயில் தான். மேலுங்க. ஆமாம். இந்த ஏரியாவில் ரெகுலராக இது சைட் ஆகுங்களா? கொஞ்சம் ரயர் தான். நம்ம டைமிங் இப்போ அந்த காரணம் அவ்வளோ பெரிய வண்டி வந்துட்டு கிடைக்காதது நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஓகேங்க. அதான் ஃபஸ்ட் டைமுங்க சஃபாரியில் வந்து பரம்பிக்குளம் விசிட்டர்ஸில் வந்து எல்லா நமக்கு மட்டும் தான் கிடச்சிருக்கு இப்போ. ஓகே ஓகேங்க. இன்னைக்கு ஆமாம். நீலகிரி லங்கூர் நிறைய இடத்துல நிறைய பார்க்க முடியுதுங்க இந்த தடவை. ஃபுல் வெஜிடேரியன் தான் அதோட ஃபுட்டு வந்து. லங்கூர் சொல்லி அதாவது ஜாஸ்தி சாப்பிடும். இப்போ நம்ம டைகரோட பாப்புலேஷன் மாதிரி இந்தியாவுக்குள்ளே இந்த மங்கியோட பாப்புலேஷன் கம்மியாகிட்டு இருக்கு. ஓகே ஓகேங்க. டைகர் ரிசர்வ் இல்லைங்க? ஆமாம். நீலகிரி இல்லை. எலிஃபெண்ட்டு, கோர், எலிஃபெண்ட்டு, காட்டெருமா, இந்த புள்ளிமான், கடமான், இவங்களுக்கெல்லாம் சிக்னல் கொடுக்குறது இவர் தான். இப்போ சிறுத்தை பார்த்து இதை விட சவுண்டு போட்டிருக்கும். பயங்கரமான சவுண்டு போடும். இது சவுண்டே போடலைங்க. சாப்பாடு ஏற்கல கரெக்டாக தெரியும். பார்க்கல போலங்க. ஒரு தப்பிச்சிடும். சூரியன் கன்னிமர டேக் ட்ரீ பக்கம் வந்துட்டேங்க. இதாங்க கன்னிமர டேக் ட்ரீ. 500 வருஷம் பழமையான மரங்க. கன்னிமர டேக் ட்ரீ வரக்கு வழியில் தான் நம்ம லெப்பார்ட் பார்த்தேங்க. കന്നിമര വയലില്ലേ, തെള്ളിക്കൽ പോണ റോഡ് അവർ സന്ധിച്ച ലെപ്പോട് ക്രോസിംഗ് ആയിട്ടുണ്ട്. അപ്പോൾ കിട്ടി ഞങ്ങൾക്ക് റോഡ് ക്രോസ് ചെയ്താൽ ഇപ്പുറത്തേക്കാണ് പോകുമ്പോൾ സന്ധിച്ച് വെച്ചത്. ഇവിടെ തെള്ളിക്കൽ പോകണ്ടേ? ആ ആനെ എവിടെ സ്റ്റാർട്ടിങ്ങിൽ காட்டு மாடுங்க நம்ம பார்த்தது. கன்னிமர டீ ட்ரீ போயிட்டு திரும்பி வரும்போதுங்க ஒரு ஃபீமேல் காருங்க. மேல் நம்ம பார்த்து மேல் இங்கே இருக்கு பாருங்க. என்ன இருக்கு குட்டியோடு இருக்குங்க கார்ஸ் கூட்டமாக. யானை வந்து இங்கே தாங்க பார்த்துருக்காங்க. பட் எதுவும் சைட் ஆகல. துண்ணக்கடவு டேம். இதாங்க டிம்பர்னோக் ஸ்டே. நம்ம பெரியவாரி ஐலாண்ட் ஸ்டேங்க. இங்கெல்லாமே எலிஃபென்ட் வந்திருக்குங்களா? எல்லாமே எலிஃபென்ட் டன் பண்ணு. அம்பு ராஃப்டிங். எவ்வளோ நேரம் ஆகுங்க இங்கேருந்து ஐலாண்ட் போகிறக்கு? ஐலாண்ட் போகிறக்கு ஒரு 10 நிமிஷம். 10 நிமிஷம் தாங்க. ஐலாண்ட்லேருந்து அனிமல்ஸ் பார்க்க முடியுங்களா? அதாவது ஐலாண்டில் சம்டைம் எலிஃபெண்ட், இந்த வைல்டு போர், டிஎஸ் எல்லாம் வரும். அங்கேயே வருங்களா? ஸ்விம்மிங் பண்ணி வரும். ஓகே ஓகே. கரடி எல்லாங்க? கரடி வாட்டர் கம்மியான வரும், தண்ணி லெவலு கம்மி பண்ணுவாங்க. அப்போ அந்த பேக் சைட்லேருந்து நடந்து வரக்கு பாதை இருக்குது. ஓகே ஓகே. அப்படியே நடந்து வரும் கரடி எல்லாம். மோஸ்ட்லி இப்போ ஐலாண்டுக்கு வந்து போகிறேன்னா இந்த எலிஃபெண்ட்டு, சம்பா டியர், ஸ்போர்ட் டியர்,
ஓகே ஓகேங்க. தண்ணி கம்மியாகணுங்க அண்ணா. அப்புறம் வைல்டு போரு, அப்புறம் கோமன் அந்த ஒயிட் குரங்கு இருக்குல்ல, ஆமாம்மாங்க, அதெல்லாம் நீந்தி வரும். ஓ மங்கியெல்லாம் வந்துடுங்க. வந்து மக்கியில் வரும். ஒரு சீசன் காய் சீசன் ஆகிறப்ப வந்துட்டு போகுமே எல்லாம். ஓகே ஓகேங்க. அங்கே என்ன இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அனிமல்ஸு? அனிமல் சாப்பிட்றதுக்கு ஆனிமல் சாப்பிட்றதுக்கு மூங்கில், அப்புறம் புல், அப்புறம் அங்கே ஒரு கொடி ஒன்று இருக்குது. ஒரு கொடி ஒன்று விரும்பி சாப்பிடும், அதில் ஆனிமல் சாப்பிடும். இது எவ்வளோ ஆழங்க? இப்போ தண்ணி எவ்வளோ இருக்குங்க? எவ்வளோ ஃபீட் ஆழம்? இது 91 ஃபீட்டு ஆழம் இருக்குது. ஓ 91 அடிங்களா? யானை அதில் ஸ்விம்மிங் பண்ணிடுதுங்களா? ஆனால் அதை விட ரொம்ப ஸ்விம்மிங் பண்ணும். அதோட ஆழம் லாங்கெல்லாம் ஸ்விம்மிங் பண்ணும். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்விம்மிங் பண்ணும். ஓகே ஓகே. ஓ விரும்புங்க ரொம்பவுமே ஸ்விம்மிங் ரொம்பவுமே விரும்பு எலிஃபென்ட். ஆமாம். டைகர் இல்லைங்க? டைகர்லாம் வராது. ஆனால் நைட் டைமில் டைகர் லெப்பர்டோட சவுண்டு கேட்க முடியும். எங்கேருந்து வருங்க சவுண்டு? சவுண்ட் நமக்கு இந்த சைட்லேருந்து வரும், பேக் சைட்லேருந்துலாம் வரும் சவுண்டு. ஓகே ஓகே. நைட் டைமில் சைலண்டாக இருக்கிறதுனால நமக்கு என்ன சவுண்டு போட்டாலே எக்கோ அடிக்கும். ஓகே ஓகே. இப்போ நாமளே சவுண்டு போட்டாலும் மற்ற அனிமல்ஸ் சவுண்டு போட்டாலுமே எக்கோனால நமக்கு எல்லா இடத்துக்குமே ஸ்ப்ரெட்டாக கேட்காது. ஓகே. நைட்டில் நல்லா சைலண்டாக இருக்கும்ல காடு. இப்போ இங்கேருந்து தான் வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி போகுதுங்க டனல் மூலிமா? டனல் மூலியமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் தண்ணி போயிட்டு இருக்கு. கரூர் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் வாட்டர் டெத் ஆகுது அங்கே போய். ஓகே ஓகே. பரம்பிக்குளம் ஃபுல் ஆச்சுன்னா துண்ணக்கடவையும் ஃபில் பண்ணுவாங்க. அதுவும் ஃபுல் ஆயிடுச்சுன்னா பெருவாரி பள்ளம் 9 டேம் கனெக்டில் இருக்குது சார். நம்ம வால்பாலையில் இருக்க டேம் எல்லா தண்ணியெல்லாம் பரம்பிக்குளத்தில் வந்து பரம்பிக்குளம் டேமுக்கு வரும். அது இல்லாமல் நம்ம மழை பெய்கிற தண்ணியில் டேமில் சேரும். அங்கே பரம்பிக்குளம் டேம்லேருந்து துணக்கடை டேமுக்கு வரும். துணக்கடை டேம்லேருந்து இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டேமு தான். இங்கே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ பின்ன டனல் திறந்து விட்டாங்கன்னா சர்க்கார் உதவி சொல்கிற இடத்துல பவர் எடுப்பாங்க. எடுத்துட்டு நேராக ஆலயா டேமு, திருமூர்த்தி மலை, அமராவதி டேமு இப்படி தான் கனெக்டாக அப்படியே தண்ணி தமிழ்நாட்டுக்கு ஸ்ப்ரெட்டாக போகுது. ஓகேங்க. இந்த டேம்லேருந்து தான் தண்ணி வெளியே போகுதுங்க. ஆனால் எல்லா பக்கம் பரம்பிக்குளத்துலேருந்து துண்ணக்கடவுலேருந்து இங்கே வரும். இங்கேருந்து தான் வெளியே போகும். இங்கேருந்து வெளியே போகுதுன்னா நம்ம ஆனப்பாடி இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆமாங்க. அங்கே ஒரு டனல் இருக்குது. அங்கே சின்ன சின்ன ஷட்டர் வச்சுருக்காங்க ஒரு கேப்பில். ரெயின் டைம்லலாம் இப்போ மரங்கள்லாம் விழுந்து நிறையா அந்த மாதிரிலாம் வந்து இது இருக்குமில்ல, அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வேண்டி சின்ன சின்ன ஷட்டர் வச்சுருக்காங்க. அப்போ அதெல்லாம் ஒன்று அடைச்சி ஒன்றா க்ளீன் பண்ணுவாங்க. அப்படி க்ளீன் பண்ணுற டைமில் அதில் தண்ணி தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஓகே ஓகே. டனல் ஃபுல்லாகவே அண்டர் கிரவுண்ட் வெளில தான் போகுது. ஆனால் நமக்கு ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் மட்டும் ஓப்பனாக தெரியும். ஓகே. இன்னெல்லாம் ஃபுல்லாக கிரவுண்ட் வழி தான். பயங்கரமாக இருக்குங்க டேம். இங்கே 2 ராஃப்டிங் இருக்குங்க. இங்கே அது வந்து புதுசு சார். அது இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. சின்ன பூஜையெல்லாம் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே. இந்த ராஃப்டிங் இங்கே ஆளுகள் இருக்காங்க இல்லைங்க, அவங்களே செஞ்சுருவாங்க? நாங்கள் தான் செய்கிறது. நாங்கள் ஒரு 5 பேர் இருக்கோம். நாங்களே மூங்கிலெல்லாம் வெட்டி எல்லாமே நாங்களே செஞ்சது. 3 பேர் இன்னைக்கு லீவு. நாங்கள் 2 பேர் தான் டியூட்டிக்கு வந்துருக்கோம். ஓகே ஓகேங்க. லொக்கேஷனே சூப்பராக இருக்குங்க. சம்டைம்ஸ் யானையெல்லாம் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வருங்களாம்மா நம்ம ஸ்டே பண்ணுற இடத்துக்கு. சம்டைம்ஸுங்க வைல்ட் டாக்ஸுங்களா? வைல்ட் டாக்ஸ் எல்லாம் இந்த ஸ்போர்ட் டியர்லாம் துரத்திட்டு வந்து தண்ணியில் இறக்கி ஸ்போர்ட் டியர் நீந்திட்டு போகிறப்ப பேக்கில் நீந்தி போய் பிடிச்சி சாப்பிடுவேன். ஓ தண்ணியிலே அடிக்குங்களா வந்து கில் பண்ணிங்க? தண்ணியிலே நீந்தி வந்து கில் பண்ணுங்களா? தண்ணியிலே கில் பண்ணி எடுத்து கரை கொண்டு வருவேன். ஓகே ஓகேங்க. ஓ அதுவும் நல்லா ஸ்விம் பண்ணுங்க? அதுவும் ஸ்விம்மிங் பண்ணும். டோகெல்லாம் ஸ்விம்மிங் பண்ணுறது எல்லா அனிமல்ஸுமே ஸ்விம்மிங் பண்ணும். ஓகே ஓகேங்க. இன்னும் சின்ன இந்த மாதிரி குட்டை மாதிரி இருக்கிற இடத்துல அடிக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேங்க. ஆனால் இத்தனை பெரிய டேமில் வந்து உள்ளே அடிச்சு இழுத்துட்டு போகுதுன்னா? இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு மானு சமாட்டியர் தான். அந்த சைடு இப்போ எத்தனை காயிருச்சு. பேக்லேயே ஒரு இந்தியன் வேல்ட் டாக் போய் அங்கேருந்து பிடிச்சி இந்த பக்கம் கொண்டு வந்துச்சு. இங்கே வேறொரு பெருசை பாக்கி கூட்டமாக இருக்கிறதெல்லாம் பிடிச்சி அட்டாக் பண்ணி அதில் அந்த பெருசு வந்து தண்ணிக்குள்ளே முழுகிருச்சு. அது ஒரு 2 hours எல்லாம் முடிஞ்சா மேலே எந்திரிக்கும். அப்போ குட்டியை மட்டும் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் இது பெருசு அப்புறம் ஒரு 2 hours முடிஞ்சு எழுச்சிது. இங்கே தான் பொந்தி அதோட இது இருந்துச்சு. ஓகே ஓடி. அப்புறம் ஒரு மறுநாள் வந்து அது எல்லாம் இழுத்து அதையே சாப்பிட்டுருச்சு. ஓகே ஓகே. ஒரு மான் அடித்தா எத்தனை நாளைக்கு வருங்க அதுகளுக்கு? இந்தியன் வேல்ட் டாக்ல அப்போயே சாப்பிட்ருவோம். அப்போயே சாப்பிட்டேன். மிச்சம் இருந்தாலும் வந்து சாப்பிட்டுங்க. அப்புறம் அங்கேயே இருப்பாங்க, அதெல்லாம் அப்போ சாப்பிடுவாங்க. ஓகே. இந்த பேபிஸ் டைமில் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சாப்பிட்டுட்டு இப்போ எல்லாம் அங்கே ஃபீமேல் அங்கே எல்லா குட்டிகளை பார்த்துக்கும். அவங்களுக்கு போய் மெயில்ஸ்லாம் போய் குடிக்கும். ஓகே ஓகே. ஃபஸ்ட் டைமாக பெருவாரி ஐலாண்ட் ஸ்டேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. 6 o'clock ஆக போகுது. அங்கே போகணுங்க 10 minutesங்களாம்மா பாம்பு ராஃப்டிங்கில். 3 பேர் 4 பேர் சேர்ந்து துடுப்பு போடணுங்க.
தண்ணி நிறையா இருக்குது. தண்ணி கம்மியாக இருந்தால் நமக்கு ட்ராவலிங் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இப்போ தண்ணி ஃபுல்லாகிறதுனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகங்க. பாருங்கள், அங்கே தான் போகிறோம் நம்ம. இங்கெல்லாம் வைல்டாகெல்லாம் அப்பப்போ வந்து கில் பண்ணுங்களாமா, டிஎஸ் எல்லாம் கரையில் வச்சு சாப்பிடுங்களாமா. தண்ணிக்குள்ளார வந்து அடித்து இழுத்துட்டு போய் கரையில் வச்சு சாப்பிடுங்களாமா. நம்ம சின்ன குட்டையிலலாம் நடக்கிறத கேள்விப்பட்டிருக்கோம், குளம் குட்டை சின்ன வாட்டர் ஹோல் ஏரியாவில். இந்த மாதிரி டேம்லேயும் வைல்டாகெல்லாம் வந்து ஹண்ட் பண்ணுது டிஎஸை தண்ணிக்குள்ளார வச்சு. பெருவாரிப்பள்ளம் டேம்லேருந்து சன்செட் வியூங்க. இங்கே பாருங்க சன்செட் வியூ. ஒயில் போர் கூட சம்டைம்ஸ் ஸ்விம் பண்ணிட்டு வருங்களாம்மா ஐலாண்டுக்கு. தண்ணியில் எப்படி விழுகுது பாருங்கள் ரிஃப்ளெக்ஷன். பாருங்கள் டேமுக்கு நடுவில் இருக்கும் இப்போ. வேறு லெவல் கிளைமேட்டுங்க, நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. இதில் குறுக்கடையில் இருக்குங்களா? ஓ, அங்கே உள்ளே வந்துடாதுங்களா? ஆட்டு இருக்குங்களா அதில்? ஓ, இப்போ அங்கெல்லாம் வந்துடாதுங்களா ஸ்டே பண்ணுறது? ஓ, இந்த பெருவாரி ஐலாண்ட் ஸ்டே இல்லைங்க, வீட்டுக்குன்னு ஐலாண்ட் மாதிரியே தான். இங்கே குறுக்கடையிலலாம் இருக்குங்களாம்மா இந்த டேமில். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம ஸ்டே பண்ணுற ஐலாண்ட்லேயே வந்து கரையிலலாம் ஏறி படுத்துருங்களாம்மா. சம்மர் டைமில் மோஸ்ட்லி பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி டைம்லலாம் தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது பார்க்குற சான்ஸ் கம்மி தான். பட் குறுக்கடையில் வந்து வருங்க. ஆட்டர்ஸ் இருக்குங்களாம்மா. இந்த ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா இபி லைன் கிடையாது, சோலார் தான். பெருவாரி ஐலாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் ட்ராவலுங்க இந்த பெருவாரி ஐலாண்டு வரக்கு. ஒரு சின்ன ஐலாண்டு, பேர்ட்ஸோட சவுண்ட். இது வந்து டைனிங்னு நினைக்கிறேன். சின்னதாக ஒரு குடில் இதாங்க ஸ்டே பாருங்க. என்னங்க ஸ்டெப்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது மேலே ஏறக்கு. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, இதெல்லாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓ, இங்கேயும் டைனிங் டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க. வாஷ் பேஷனு, எங்கள் டோர். உள்ளே வந்தால் கரண்ட் இல்லைங்க, இன்னும் போட்டு உள்ள ஆன் பண்ணல. தெரியுதுங்களா? இதெல்லாம் இதாங்க ரூமு. பார்த்தீங்கன்னா 3-4 பேர் படுக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெரிய சைஸ் பெட்டு தான். 3 காட்டு போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த பக்கம் டேபிள், ட்ரெஸ் காய போடுறதுக்கு. இது வந்து ரெஸ்ட் ரூமுங்க, வெஸ்டர்ன் டைப்பு. வாஷ் பேஷனு, மிரரு, பக்கெட்டு, ஷவரு. ஹீட்ரு இருக்கா இல்லையான்னு தெரில, பட் பாத்ரூம் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. இங்கே வெளியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷனு, அப்புறம் சின்ன டைனிங் டேபிள் மாதிரி,
5 பேர் உட்காருக்குங்க. ஏன்னா இங்கே ஸ்டே புக் பண்ணோம்னா 5 பேர் தங்கலாங்க. நம்ம பெருவாரி ஐலாண்ட் ஸ்டேயில் வந்து செக்இன் ஆயாச்சுங்க. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் வியூ, டேம் வியூங்க. ஐலாண்டு இறங்குனதையும் பார்த்தீங்கன்னா தண்ணி தான். இதெல்லாம் முதல்ல நல்லா இருந்திருக்கு, இப்போ டேமேஜ் ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம அந்த பக்கம் போய் அந்த வியூ பார்க்க முடியாது. ரூம் இந்த பக்கம் பால்கனி மாதிரி இருக்குங்க. இங்கே டைனிங் டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க, 5 பேர் உட்கார்றதுக்கு சேரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் வியூங்க. ஐலாண்டு நம்ம ஸ்டே விட்டு இறங்குனதையுமே தண்ணி தான். இதுதான் வந்து மேக்ஸிமம் தண்ணி லெவலில் இங்கே மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே மழைகள்லாம் வருதுன்னா கண்டிப்பாக டேம்லேருந்து தண்ணி நீக்கிடுவாங்க. இந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா திருமூர்த்தி மலை, ஆலியாறு, கரூர் வரைக்கும் போகுதுங்களாம்மா மக்கள் பயன்பாட்டுக்கு. இந்த டேமெல்லாம் பார்த்திங்கன்னா காமராஜர் பீரியடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாமே கனெக்டடுங்க டனல் மூலிமா. 9 டேம் வந்து டனல்லையே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஏரியா தான் பார்த்திங்கன்னா மனுஷங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும், இது எல்லாம் அண்டர் கிரவுண்டில் தான் போகுது. டீஸோட கால் வருதுங்க. அனிமல்ஸ் கத்துறதெல்லாம் நம்மளால கேட்க முடியுது. நல்லா இருட்டாயிடுச்சுங்க. இப்போ கிட்டத்தட்ட 7 மணி ஆகுதுங்க. இன்னும் கொஞ்சம் லைட்டிங் இருக்குது. டீ காஃபி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். இந்த மாதிரி ஐலாண்ட் ஸ்டேலாம் வரீங்கன்னா எதுவுமே கிடைக்காது. ஃபுட்டுக்கு அவங்க வாங்கிக்குவாங்க, இல்லைன்னா நம்ம திங்ஸ் வாங்கி கொடுத்தோம்னா அவங்க பண்ணிக்குவாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணும், கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வரீங்கன்னா அடிஷ்னலாக வாங்கிட்டு வந்துக்குங்க. அந்த சைடில் மான் கத்திகிட்டே இருக்குங்க மெயின் ரோட்டில். நம்ம இங்கே வந்து செக்இன் ஆனதையும் பார்த்திங்கன்னா டீ கொடுத்தாங்க. டீ நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தோம், சாப்பிட்டுங்க. அப்படியே இருட் ஆகிடுச்சுங்க. இப்போ 7 o'clock மேலே ஆயிடுச்சு. பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. அப்படியே பறவைகளோட சத்தம், டீஸோட கால். இந்த இடத்துலேருந்து அலாம் கால் வந்துகிட்டே இருக்குங்க. பாருங்க இப்போ கூடி சவுண்டு. மெயின் ரோடுங்க, அதுதான் மெயின் ரோடு. நம்ம இங்கேருந்து இப்படி வந்தோம், இப்படியே போனோம்னா அப்படியே அந்த மெயின் ரோடு ஜாயிண்ட் ஆயிருங்க. பார்த்திங்கன்னா வுட் ஹவுஸ் மாதிரி ஒரு 2 ஃப்ளோருக்கான ஹைட் நமக்கு கிடைக்குதுங்க. பால்கனி மாதிரி இருக்குது. நம்ம இங்கே உட்காந்துட்டு இந்த டேம் வாட்டரை நம்மளால் ரசிக்க முடியும். அதுபோக இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா முதல்ல ஆட்டர்ஸ் எல்லாமே இருக்குங்க. நீர்னா எல்லாமே இருக்க மாட்டேருக்குங்க. நமக்கு லக்கு இருந்தால் பார்க்க முடியும். மீன் நிறையா இருக்குங்க. அப்பப்போ இந்த ஓரத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா சின்ன சின்ன மீன்லாம் பார்க்க முடியுது. பெரிய சைஸ்லலாம் பார்க்க முடியல. இந்த டேம்லலாம் 47 விதமான மீன்கள் இருக்குங்க. நமக்கு லக் இருந்ததுன்னா நைட் டைமில் யானையெல்லாம் ஸ்விம் பண்ணிட்டு வருங்களாம்மா இந்த ஐலாண்டுக்குள்ளார. ரொம்ப ரேராக லக் இருந்தால் பார்க்க முடியும். பட் டெய்லியும் நடக்கிறது கிடையாது. பட் இப்போ வந்து தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால யானையெல்லாம் பார்க்குறதுக்கு சான்ஸ் கம்மி. பட்டு யானை வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கூடி நீந்தி வருங்களாமா. ஸோ நம்ம அங்கேருந்து பாம்பு ராஃப்டிங்கில் இங்கே வந்தோம். அதெல்லாம் வந்து யானை நீந்திட்டே வந்துருங்களாமா அசால்ட்டாக. பாருங்க, இப்படி தான் நம்ம மேலே வந்தோம். இவ்வளோ படி ஏறி மேலே வரணும். பட் ஈஸியாக தாங்க இருக்குது. சின்ன ஐலாண்டுங்க. நம்ம வந்ததையும் பார்த்திங்கன்னா இருட்டாயிடுச்சு. மேபி சாப்பிடக்கு இது போகையில் டார்ச் அடித்து பார்க்கலாங்க ஏதாவது இருக்கான்னு. ஃபாரஸ்ட் டேக்கெலாம் வரீங்கன்னா லைட்டை வெளியே மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க, உள்ளே ஆன் பண்ணாதீங்க. ஏன்னா பூச்சிகள்லாம் வெளியவே ஸ்டே பண்ணிக்கும். அந்த இடத்துல கால் வந்துட்டே இருக்குங்க, அலாம் கால். கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ இருக்குது. இந்த பெருவாரி ஐலாண்ட் ஸ்டேயில் பார்த்திங்கன்னா இது ஒன்று எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒன்று. இப்போ தண்ணி அதிகமாக இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா இது டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ நம்ம அங்கே போக முடியாதுங்க. தண்ணி கம்மியாக இருந்தால் கூடி அங்கே ஏறிக்கி இது அப்படியே போய்க்கலாம். இப்போ தண்ணி ஃபுல்லாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் தண்ணி கம்மியாக இருக்கிறப்ப வந்தோம்னா அந்த வியூ பார்க்கலாங்க. சுற்றியும் தண்ணி வேறு லெவலில் இருந்திருக்கும். இது ஒன்று மட்டும் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. இந்த ஐலாண்டுக்குள்ளார பாருங்கள் நைட்டில் எப்படி இருக்குன்னு. இங்கே தங்குறவங்க வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குங்க. இது வந்து கட்டடம். நம்மளது வந்து வுட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேக்குள்ளார பார்த்திங்கன்னா வேர், இந்த மரத்தோட வேர் நிறைய இருக்குங்க. சவுண்டு பாருங்கள். சில்லிங்க. இந்த கிச்சனுங்க. இது வந்து சிக்கன் கிரேவி. இப்போ சில்லிங்க கிரேவி வச்சாச்சுங்க.
கிரேவி அதில் சப்பாத்தியா கிரேவி அங்கே சப்பாத்திங்க, சப்பாத்தி, சிக்கன் சில்லி, சிக்கன் கிரேவிங்க. சில்லி போடுறாங்க, சிக்கன் சில்லிங்க. இங்கே விறகடுப்பு தாங்க. இதாங்க அடுப்பங்கரை பெருவாரி ஐலாண்டோட. இன்னைக்கு சாயங்காலங்களா? எத்தனை மணி இருக்குங்க? இப்போ ஒரு 4 மணி 4 3 மணி அந்த கரடி தான் சொன்னேன். நிறைய பேர் பார்த்துருப்பாங்களாட்ருங்க. ரோட்லேயே நடந்து போயிருக்குமா? நடந்து வந்து. ஓ, அடிக்கடி வருதுங்களா இந்த கரடி? நைட்டில் பாருங்கள், நம்ம இந்த வழியாக தான் வந்தோம் ராஃப்டிங்கு. தண்ணியில் மீன் பாருங்கள். மீன் பக்கத்துலேயே. மீன் ஓரளவு சின்ன மீன்லாம் பார்க்க முடியுதுங்க கரையிலே. சோலார் பாருங்கள் எங்கே வச்சுருக்காங்க. தண்ணி இங்கெல்லாம் ஏறிச்சுங்க. இந்த மாதிரி மரத்தோட வேர்லாம் இருக்குங்க, தட்டி விட்டுரும். எல்லாம் வரைங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நடக்கும்போது. சம்மரில் வந்து முதலையெல்லாம் இந்த ஐலாண்டுக்குள்ளாரையே படுத்துருக்குங்களாம்மா. ஸோ நமக்கு லக் இருந்தால் பார்க்க முடியும். சின்ன ஐலாண்டு, எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக இருக்கலாம். நைட்டில் பாருங்கள், பெருவாரி ஐலாண்ட் ஸ்டே. டின்னருங்க ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். சப்பாத்தி, சிக்கன் கிரேவிங்க. இது சப்பாத்தி, கிரேவிங்க. சப்பாத்தி ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குங்க பிக்கிறதுக்கு. சப்பாத்திக்கும் சிக்கன் கிரேவிக்கும் உண்மையிலே நல்லா இருக்குங்க. இது வந்து சில்லியுமே சாஃப்டாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. அப்படியே மேலே போயிட்டு அப்படியே டேம் வியூ பார்க்கலாங்க. லைட் அடிச்சு சவுண்டு பாருங்கள். ஃபுல்லாக மிஸ்ட் ஆகி போச்சுங்க தண்ணிக்கு மேலே. கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. பேர்ட்ஸ் இருக்க மாட்டேங்குங்க உள்ள. சவுண்டு நைட் 9 மணிங்க. வெளியே லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் லைட் போட்டிருக்கோம். நம்ம உள்ளே போனதையும் வெளியே லைட்டு போட்டு உள்ளே ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ தான் நம்ம பூச்சிக்கிட்டேருந்து தப்பிக்க முடியும். கிளியராக வியூ இல்லை. அப்புறம் வெளிச்சம் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. அப்படியே வானத்தில் அந்த நட்சத்திரங்கள்லாம் பாருங்கள். பட் ஃபோனில் கிளியராக தெரியுமான்னு தெரில நட்சத்திரங்கள்லாம். பட் உண்மையிலேயே ஒரு புதுவிதமான அனுபவங்க. நைட்டில் நம்மளால் வைல்ட் அனிமல்ஸோட சவுண்ட் இங்கே கேட்க முடியும். ஏன்னா ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன அனிமல் சவுண்டு போட்டாலும் நமக்கு இங்கே கேட்குது. அப்போயே மான் கத்துனதெல்லாம் நமக்கு கிளியராக கேட்டுச்சு. அலாம் கால் வந்துகிட்டே இருந்தது. இதே மாதிரி யானைகள் எல்லாமே இந்த ஐலாண்டுக்குள்ளே ஸ்விம் பண்ணி வரங்களாமா. யானைகளோட சத்தம் பக்கத்து ஐலாண்ட்லேயோ இல்லை ரோட் சைட்லேயோ கற்றுனா நமக்கு கேட்குங்களாமா நைட்டில். இதே மாதிரி டைகர், லெப்பர்டோட சவுண்ட் எல்லாமே கேட்க சான்ஸ் இருக்குது. கரெக்டாக 10:15 டைம். தண்ணிக்குள்ளார இந்த மீன் ஜம்ப் பண்ணுறது, இந்த தண்ணியில் ஜம்ப் பண்ணி விழுகிறது, அந்த சத்துங்கிற சவுண்ட்லாம், அந்த வாட்டர் சவுண்ட்லாம் உண்மையிலே சூப்பருங்க. நைட் டைமில் ஸ்டே ஒட்டியே ஒரு மரத்தொட்டியே டேமு. ஆனால் இந்த இடம் மட்டும் ரிப்பேர் இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் நான் அங்கே நின்றுருப்பேங்க. இந்த இடம் எவ்வளோ ஆழம் என்ன ஏதுன்னு எதுவும் தெரில. அதுவும் இல்லாமல் இதில் முதலைகள் இருக்குங்க, ஆட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஏதாவது கடிச்சிருச்சுன்னா அலர்ஜி தாங்க. நைட்டு 12 மணிக்குங்க ஐலாண்டுக்குள்ளார காட்டுக்கோழியோட சவுண்டு, பேர்ட்ஸோட சவுண்ட்லாம் கேட்குது.
பேர்ட் சவுண்டு பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிங்க. லைட்டிங்கெல்லாம் ஒரு துளி இல்லைங்க. கரு கும்முன்னு இருக்குது. முதலே ஒன்றையும் காணுங்க. பயங்கர குளிருங்க. ரெண்டே முக்காலுங்க. நல்ல குளிர். இப்போ மிஸ்ட்லாம் கொஞ்சம் கம்மியாகி கிளியராக வியூ இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அனிமல்ஸ் எல்லாம் எதுவும் இல்லைங்க. டேம் வாட்டர் தான் ஃபுல் லெவலு. இந்த டேமில் மீன்களோட சவுண்டு ஜம்ப் பண்ணி விழுகிறது எல்லாமே நம்ம கேட்குது. இந்த சவுண்டு வேறு லெவலுங்க. குட் மார்னிங்க. டைம் பார்த்திங்கன்னா 4 மணி. நைட் டைமில் ஏதாவது அனிமல்ஸ் நீந்தி இந்த பக்கம் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ சரணாலாம் கீழே போயிடக்கூடாது. ஐலாண்ட் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு முதலையெல்லாம் கூடி படுத்துருக்கலாங்க. ஒன்றும் தெரிலங்க. லைட்டு பவர் இல்லை. மிஸ்டில் எல்லாமே வந்து டல்லாகிடுது. பனி நிறையா இருக்குங்க இந்த தண்ணிக்கு மேலே. ஸோ அதோடய பவரில் எல்லாமே வந்து டல்லாகிடுது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டுங்க. குட் மார்னிங்க. டைம் 5:45 ஆச்சு. இன்னும் வெளிச்சம் இல்லைங்க. லைட்டிங் கம்மியாக இருக்குது. 6 மணிக்கு மேலே ஆயிர மாட்டேருக்குங்க சன்லைட் வரக்கு. ஸோ இங்கே குளிர் பார்த்திங்கன்னா 16 டிகிரி செல்சியஸுங்க இப்போ. ஏன்னா நம்ம தண்ணிக்கு பக்கத்தாலேயே தங்குறோம். அது போக மரம் லெஃப்ட் சைட்லலாம் இருக்குங்க. முன்னாடியே ஒரு பெரிய மரம். ஸோ அதோட சில்னஸ் வந்து நமக்கு அப்படியே கிடைக்கிது. வேறு லெவல் பிளேஸுங்க. நைட்டில் வந்து காட்டுக்கோழி சின்ன சின்ன பேர்ட்ஸ் எல்லாம் வந்து கத்துதுங்க. எதுனாலேன்னா இந்த ஐலாண்டுக்குள்ளார ஏதாவது பாம்பை பார்த்தாவோ இல்லை முதலே இருக்குங்க இந்த டேமில். ஸோ அது வந்து கரையில் எது படுத்திருந்தால் அதை பார்த்து கூடி சவுண்ட் போடலாம். ஸோ காட்டுக்கோழியோட சவுண்டு பயங்கரமாக கேட்டே இருந்தது நைட்டில் நிறையா டைம். காலையில் பேர்ட்ஸோட சவுண்ட் பாருங்கள். அப்படியே மிஸ்ட்டு போகுதுங்க மேலே. வெளிச்சம் வந்துருச்சுங்க லைட்டாக. பாருங்கள் எப்படி இருக்குன்னு வியூ. மயிலோட சத்தம், காட்டுக்கோழியோட சத்தம் ஹெவியாக இருக்குங்க. ஃபஸ்ட் டைமாக வந்திருக்குறோம் இங்கே. இந்த ஸ்டே பார்த்திங்கன்னா பெருவாரி பள்ளம் டேம் இருக்குல்லங்க, அந்த டேமுக்கு நடுவில் ஒரு ஐலாண்ட் இருக்குதுங்க. சின்ன ஐலாண்ட் அதில் இருக்குது. இது ஒரு மூங்கிலில் மர வீடு மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு 2 மாடிக்கு ஹைட் இருக்குங்க. அதுக்கு மேலே தான் நம்ம தங்குற வீடு. ஒரு 5 பேர் படுக்கிற மாதிரி நீட்டாக இருக்குங்க ரூமு. 4 பேர் கம்ஃபர்டபுளாக தங்க முடியும். 5ஆவது ஒருத்தர் வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தங்குற மாதிரி இருக்குங்க. 2 பேர் குழந்தைகளோடலாம் வந்தால் ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா டைனிங் 5 சேர்லாம் போட்டு நல்லா சூப்பரான செட்டப். பால்கனி. இங்கே இருந்துட்டு நைட்டு நம்ம ஃபுல்லாக இந்த டேமில் இருக்கிற மீன்களோட சவுண்டு, இந்த பூச்சிகளோட சவுண்டு, பறவைகளோட சவுண்டு, இந்த காட்டுக்கோழி மயிலோட சவுண்ட்லாம் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும். எல்லா ஐலாண்ட்லேயுமே இருக்க மாட்டேருக்குங்க காட்டுக்கோழியெல்லாம். ஸோ சூப்பரான ஸ்டே. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக வெளிச்சம் வந்துருக்குது. இன்னும் நிலா இருக்குங்க. சூரியன் இன்னும் வரல. இப்போ 6:15 பக்கம் ஆக போகுதுங்க. இன்னும் 1/4 மணி நேரம் ஆயிர மாட்டேருக்குது. ஸோ சூரிய உதயம் வந்ததுக்கப்புறம் வெளிச்சம் நல்லா வந்துச்சுன்னா தான் நம்மளை வந்து பாம்பு ராஃப்டிங்கில் ஆப்போசிட் சைட் கொண்டு போய் விடுவாங்க. மறுபடியும் அங்கேருந்து நம்ம பரம்பிக்குளம் கன்னிமரா டீக் ட்ரீ வரைக்கும் போயிட்டு ஏதாவது அனிமல் சைட் ஆகுதான்னு பார்க்கலாங்க. சின்ன ஒரு சஃபாரி போயிட்டு நம்ம ரிட்டர்ன் போகிறோங்க. இவ்வளோதான் பிளானு. இங்கே பாருங்க தண்ணியில் காலையில் பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. 6:15 ஆச்சுங்க. இன்னும் பார்த்திங்கன்னா சூரிய உதயம் ஆகலை. நிலா தான் தெரியுது. தண்ணியில் பாருங்கள் அந்த மிஸ்ட்டு படுற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ரொம்ப மிஸ்ட் இல்லை, கிளியர் வியூவாக இருக்குது. தண்ணிக்குள்ளார வந்து சவுண்டு நிறையா வந்துட்டே இருக்குது. அப்பப்போ ஜம்ப் பண்ணுற மாதிரிலாம் பெரிய பெரிய மீன்லாம் இருக்க மாட்டேருங்க. சன்ரைஸ் ஆக போகுதுங்க. அந்த இடத்துல பாருங்கள் அப்படியே ரெட் கலரில் அப்படியே ஷேடு வந்திருக்கு. அந்த இடத்துல தான் சூரியன் வரும்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருக்குங்க. சூப்பர் சீனிக். காலையில் நிலா தெரியுதுங்க. அப்படியே கம்மியாகுது நிலாவோட சைஸு. இந்த இடத்துல தான் சூரியன் உதயம் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டே பார்த்திங்கன்னா
பெருவாரி ஐலாண்ட் நெஸ்ட் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் ஃபாரஸ்ட்டேங்க. சுற்றியும் பாருங்கள், சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வேறு லெவல் வியூ. இங்கே பாருங்கள் பறவைகள் எப்படி உட்காந்துருக்குன்னு சைலண்டாக. அப்படியே இங்கே வியூ பாருங்கள். இப்போ கொஞ்சம் மிஸ்ட்டு வந்துருச்சுங்க, கொஞ்சம் டல் அடிக்குது வியூ. லங்கூரோட சவுண்டு. நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. நம்ம காலையில் நேரமே கிளம்புனா தான் நம்ம ஏதாவது அனிமல்ஸ் பார்க்க முடியும். வைல்ட் லைஃப் சஃபாரி போகும்போது நம்ம ரொம்ப தூரம் போகலிங்க. இன்றைக்கி வந்து இங்கே ஸ்ட்ரைக்கிங்களாமா கேரளாவில். ஸோ பரம்பிக்குளம் போக முடியாது. நம்ம கன்னிமர டீக் ட்ரீ வரைக்கும் போயிட்டு ஏதாவது அனிமல்ஸ் இருந்ததுன்னா பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் போக வேண்டியதாங்க. கொஞ்சம் ஏர்லியாக வீட்டுக்கு போகணும். ஸோ அப்படியே கிளம்பியாச்சுங்க. இங்கே பாருங்கள் பேர்ட்ஸு காலையில் ஐலாண்டுக்குள்ளாரையே பார்க்க முடியுது. இங்கே எல்லாமே பறவைகள் உட்காந்துட்ருக்கு. லங்கூரோட சவுண்ட் பாருங்கள். இந்த ஸ்டே பார்த்திங்கன்னா காங்கிரீட்டில் பில்லர் போட்டு அப்புறம் மூங்கில்லாம் யூஸ் பண்ணி மூங்கில் வீடுங்க. ஒரு 2 ஃப்ளோருக்கு ஹைட்டு வியூவுக்கு வேண்டிங்க. பறவைகள் பாருங்க. இங்கே ஒரு வியூ. இவ்வளோதாங்க ஐலாண்டு, சின்ன ஐலாண்டுங்க. அந்த பக்கம் அவ்வளோதான். ஸோ எல்லாம் புதராக இருக்குங்க, போகிற சேஃப் இல்லை. ஓகேங்க, இந்த ஐலாண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. நல்ல ஸ்டேங்க. இந்த இடத்துல நிறைய உட்காந்துருக்குங்க. அங்கே லங்கூரோட சவுண்டுங்க ரோட் சைடில். நம்ம இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகணும். டேமோட சட்டர் அந்த சைடுங்களா? அதுங்களா? ஷட்டர் கிடையாது, மண்ணில் கட்டின டேம். ஓகே, மண்ணில் கட்டினதுங்களா? ஸ்டோரிங் மாதம் தண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே ஓகேங்க. தண்ணி இந்த வழி தான் இந்த சைடு கொண்டு போவோம். ஓ, இந்த வழிங்களா? அந்த வில்லேஜ் பார்த்துங்களா? போயிட்டு இருந்தது அந்த பிரிட்ஜ் வழியை தண்ணி. பாம்பு ராஃப்டிங் இந்த மூங்கிலில் செய்கிற இந்த படகு பார்த்திங்கன்னா 1 இயர் இதோட லைஃப் டைமுங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் புதுசு கட்டிடுவாங்க. தண்ணிக்குள்ளாரையே தான் கிடக்கும் ஊறிட்டு. சூரியன் உதயம் அந்த இடத்துல தான் வருது பாருங்கள், லைட்டாக ரெட் கலரில். அங்கே தான் வந்து கார் பார்க் பண்ணியிருக்காங்க. லைட்டே இருக்குது இல்லைங்க. அங்கே ஒரு பில்டிங் இருக்குது. சூரியன் வருது பாருங்கள். சன்னை பார்த்துட்டேங்க கிளம்புறக்குள்ளார. கரெக்டாக கிளம்புறோம், மேலே வர அப்படி சூரியன். காலையில் சன்ரைஸுங்க. கரெக்டாக கிளம்புறம்போது அப்படியே சூரியன் தெரியுதுங்க. வெட்னஸ்டே நம்ம வந்து கிளம்பியாச்சு. எல்லாமே ஐலாண்டுங்க. தண்ணிக்குள்ளார வந்து சூரிய உதயத்தை பார்க்குறேங்க. தண்ணி பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் எடுக்கிறாங்க வெளியே தமிழ்நாட்டுக்கு. இது வந்து ஜஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் கட்டியிருக்காங்க இந்த இடத்துக்கு. இந்த டேமை சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய மூங்கில். ஸோ இந்த பாம்பு ராஃப்டிங்க்கு வந்து வருஷம் ஒரு தடவை வந்து புதுப்பிச்சிருவாங்க, பழசு அப்படியே போட்டு. தண்ணியில் பாருங்கள் மிஸ்ட்டு அப்படியே போகுது. இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தாங்க மிஸ்ட்டு, கிளியராக இருக்குது வியூ. இல்லைன்னா கஷ்டம். பாருங்கள் அந்த மரங்கள்லாம் தாண்டி ஹைட்டாக வந்துருச்சு. இது ஃபுல்லாக மூங்கில். காலையில் சூரிய உதயம் பாருங்கள். நம்ம ஐலாண்ட் ஸ்டேலேருந்து வெளியே போயிட்டுருக்கோம். இப்போ கன்னிமர டீக் ட்ரீ வரைக்கும் போகலான்னு ஒரு பிளானுங்க. மயிலுங்க ரோட்டுக்கு அப்படியே பறந்து வந்துச்சு. அதே இடத்துல பாருங்கள் லெஃப்ட் சைடில் லங்கூர். 2 நீலகிரி லங்கூர்ஸுங்க. ஓ லெஃப்ட். ஓகே ஓகேங்க.
4-5 இருக்க மாட்டிருக்குங்க. மேலே இருக்குது இந்த பக்கம். இங்கே எல்லோரும் நிறையா இருக்குங்க. நீலகிரி லங்கூர் ஜம்ப். இங்கே ஒன்று பீக்காக் அப்படியே மேலேருந்து பறந்து கீழே வந்துச்சு. சூரியன் தண்ணியில் எப்படி விழுகுது பாருங்க. இதாங்க துன்னக்கடவு டேம். நம்ம ஸ்டே பண்ண டிம்பர் நோக்கு இங்கே தாங்க துன்னக்கடவு டேம் வியூ. இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் யானைகள் அதிகமாக பார்க்க முடியலைங்க இந்த பிப்ரவரி மாதத்தில். யானைகளுக்கு வந்து தீனி அந்தளவுக்கு இல்லையாட்டு இருக்குங்க. ஸோ யானையை வந்து பொதுவாக ஃபுட்டுக்கு வேண்டியும் தண்ணிக்கு வேண்டியும் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போயிடும். ஸோ இது கூட பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் கூட பார்த்திங்கன்னா ஆனமலை டைகர் ரிசர்வ், சின்னார் வைல்ட் லைஃப், முன்னார் இதெல்லாம் கனெக்ட் ஆகிறதுனால அப்படியே மூவ் ஆயிரும் போலைங்க. ஃபுட் எங்கே கிடைக்குதோ அங்கே போயிடும். ஸோ நம்ம இந்த ட்ரிப்பில் யானை பெருசாக பார்க்க முடியல. பட் நேற்று ஒரு டஸ்கர் பார்த்துருக்காங்க நம்ம வந்த டைமில். பட் நம்ம பார்க்க முடியல. இந்த ஏரியாவில் டைகர் இருக்குங்களா? இப்போ கன்னிமரை போகிற வழியிலே பார்க்க முடியும். இந்த பக்கங்க டைகர் எத்தனை டைகர் இருக்குங்க இந்த கன்னிமரை பக்கம்? பார்த்து ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன். ஓகே ஓகேங்க. இந்த ஏரியாவில் தாங்க லெப்பர்டு பார்த்தோம். ரோடு கிராஸ் ஆகி ரைட் சைடில் ஏரியா வந்துச்சு. அது என்ன ஸ்கேட்டுங்க? கரடி கரடி கரடி. ஓ ஸ்லாத் பியருங்களா? இப்போ ஃப்ரெஷ்ஷுங்களா? ஃப்ரெஷ். ஓகே கரடி போயிருக்க மாட்டேங்குங்க. நாட்டுக்கோழி நிறையா பார்க்க முடியுதுங்க இந்த சீசனில். மூங்கில் அரிசி திங்கிறதுக்கு வேண்டி நிறையா ரோட் சைட்லேயே வருது. மலைபார் ஜெயின்ஸ்குள்ள நிறையா பார்க்க முடியுதுங்க. இது வந்து கோழிங்க. சண்டை கட்டிட்டுங்க கோழியோட மேலே ஏறி நிற்கிது சேவல். மரம் வருது தெரியும். இது குழவிங்க கடிச்சு வச்சிடும். குழவி கூடு. குழவி கூடுங்க நிறையா இருக்குங்க உள்ள.
கொடுங்க, இது கடிச்சிருங்களாமா. இது பாய்சனுங்களா கடிச்சா? ஓகே. பார்க்குது பாருங்க இப்படி. இது வந்து நீலகிரி லங்கூருங்க. இதே லைன் டெயில் மக்காக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் பெருசாக இருக்கும் சைஸ். ஹைட்டாக போய் நின்றுட்டு பார்க்குது. நம்மளால் லெப்பர்டெல்லாம் கூட சைட் பண்ண முடியுது. நேற்று வைல்ட் லைஃப் சஃபாரி போகும்போது வேறு லெவலில் இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து டாப் ஸ்லிப் போகிற வழியில் ஏதாவது அனிமல் சைட் ஆச்சுன்னா நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். இருக்கு ஃபுல்லு சாப்பிடணும். இது வந்து வெஜ்ஜும் சாப்பிடணும், நான்வெஜ்ஜும் சாப்பிடணும். காயமாக